லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம். முதல்வர் விஜய் அவர்களுடைய நீண்ட நாள் இந்த ஒரு பிரச்சனை இன்னைக்கு ஒரு முடிவுக்கு வந்திருக்குது. அவருடைய மனைவி இந்த வழக்கை வாபஸ் வாங்கியிருக்காங்க. ஒரு சுமூகமாக எட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வாபஸ் வாங்கி அந்த நிகழ்வை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நம்ம உள்ளபடியே ஏற்கனவே பல முறை பேசியிருக்கிறோம். என்ன இருந்தாலுமே ஒரு குடும்பம் இந்த மாதிரி பிரிகிறது, அதை வச்சு அரசியல் பண்ணுறது. செங்கல்பட்டில் கணவனை காணும்னு ஒருத்தர் பேசினார்ல, ஒருத்தங்க வழக்கு போட்டிருக்காங்கன்னு ஒருத்தர் அதாவது அவர் ஒரு விமர்சனம் வைக்காருன்னா அதுக்கு வேற ஒரு தனிநபர் விமர்சனம் அந்த மாதிரி பண்ணுறாங்கல்ல. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கக்கூடாது. விஜய் ஒரு தமிழ்நாட்டுடைய ஒரு முக்கியமான பொறுப்புக்கு வந்திருக்கிறாரு. அவ்வளோ மக்களால் ஆதரிக்கப்பட்டு, விரும்பப்பட்டு, நேசிக்கப்பட்டு இந்த பொறுப்புக்கு வந்திருக்காரு. அதில் குடும்பம் பிரிகிறது அப்படிங்கிறது ஒரு கரும்புள்ளியாக இருந்தது. இன்றைக்கி அவங்களுக்குள்ளே பேசி இணைகிறாங்க அப்படிங்கிறது உள்ளபடியே வரவேற்கக்கூடியது, நல்ல விஷயம். இது இந்த அளவுக்கு போயிருக்க வேண்டியதில்லை. அதை தாமதமாக இருந்தால் சரியாக இருக்குது. உண்மையிலே இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்லணும். அதாவது தாய் தந்தையர் பெற்றோர்களுக்கு இடையில் எல்லா குடும்பத்துலேயுமே வருத்தங்கள், சண்டைகள் வரும் தான், வீட்டுக்கு வீடு வாசப்படி தான். ஆனால் அதை குழந்தைங்க அதை எந்த அளவுக்கு சரி பண்ணுறாங்க அப்படிங்கிறது முக்கியமானது. இதில் பிள்ளைங்க முயற்சி பண்ணியிருப்பாங்க. அதில் அந்த சஞ்சய் விஜயோட பையனுடைய பேட்டி உண்மையிலே ரொம்ப அந்த பையனுடைய ஒரு நல்ல பக்குவம் உள்ள பையன் அப்படிங்கிறதுக்கான உரையாடல் அவனோட இதில் பேட்டியில் பார்த்துக்க முடிஞ்சிச்சு. அந்த பேட்டியும் இந்த குடும்பம் சேர்றதுக்கு ஒரு காரணியாக இருந்திருக்கலாம். என்ன இருந்தாலும் தந்தை தாய் எந்த இடத்துலையும் விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படி ஒரு நொடி அப்பாவை இழிவுபடுத்தி பேசுறது, ஒரு நொடி அம்மாவை இழிவுபடுத்தி பேசுறது, அதெல்லாம் செய்யக்கூடாது. அதை ரொம்ப அழகாக அந்த பையன் கையாண்டான். அந்த பேட்டியோட எரிச்சலே டிடி மட்டும் தான். மற்றபடி அந்த பையன் ரொம்ப அழகாக பேசினா. இன்றைக்கி அந்த பேட்டியோடைய தொடர்ச்சியாக அவர்கள் குடும்பம் ஒன்று சேருது அப்படிங்கிறது அது உள்ளுக்குள்ளே என்னமும் ரெண்டு போகிறாங்க. அவங்க இந்த மாதிரி சேர்ந்து வாழ்கிறாங்க, சேர்றாங்க அப்படிங்கிறதே உள்ளபடியே நல்ல தகவல். அவ்வளோதான். இப்போ இன்றைக்கி நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் பட்ஜெட் குறித்தான விவாத நிகழ்வில் ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கும் உதயநிதி அவர்களுக்கும் ஒரு சின்ன வார்த்தை போர் தான் அது ஸ்டார்ட் ஆச்சு. ஆனால் அது திடீர்னு அது வேறு எதுவும் மாறி ஒரு பொங்கி அது ஒரு பிரச்சனைக்குள்ளானது. என்னென்னா, லாட்டரி குறித்து 900 கோடி நீங்கள் ஸ்டாலின் அவர்கள் வாங்கியிருக்காரு அப்படின்னு இவர் சொன்னார். அதுக்கு மறுப்பு தெரிவிச்சார். அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆமாம். இப்போ ஆதவ்கிட்ட இந்த விஷயத்த பேசியிருக்க கூடாது. யாரோ ஒருத்தங்க கிளவி விட்டு வெறியேற்றி விட்டாங்க. இப்போ அதை பேசுவரில் மாறினா நம்ம தான் ஊரெல்லாம் கையை விரிச்சு வச்சுருக்கோம்மா, பழைய போட்டு வச்சுருக்காமா, பேசலாமா? அப்போவுமே இந்த தேர்தல் பத்திர பிரச்சனை வெளியே வந்தப்போவே திமுக கமுக்க பிஜேபி கையை கட்டிக்கிட்டு இருந்தாங்க. எல்லா கட்சிக்காரங்களும் வாங்கியிருக்காங்க. பெரும் முதலாளிகள்கிட்ட, பெரிய ஆள்கள்கிட்ட, எல்லார்ட்டையும் இந்த விளையாட்டு ஆன்லைன் ஸ்கேம் பண்ணுறது எல்லாரும் வாங்கிட்டா அது நார்மலைஸா நான் மட்டுமா திருன்னா அவனுக்கு திருந்தான் அப்படிங்கிற மாதிரி இவர்கள் வாங்கியிருக்கிறாங்க. இப்போ அதுக்கு பதில் சொல்லதுக்கு முடியல. ஆதவ் கேட்காப்புல, எப்பா இது லாட்ரி பற்றி இது பண்ணுறீங்க, நீங்கள் எதுக்குப்பா அந்த லாட்ரி வியாபாரிகிட்ட இருந்து பணம் வாங்கினீங்க, 900 கோடி வாங்கினீங்க அப்படின்னு கேட்டால் அப்போ பதில் சொல்கிறதுக்கு உதயநிதியோடைய ஸ்டஃப் அங்கே இல்லை. என்ன நான் வாங்கலன்னு சொல்லியிருக்கணும். ஒன்று நாங்கள் வாங்கலை, இதை நாங்கள் அப்படி ஒரு குற்ற செயலை செய்யலை அப்படின்னா சொல்ல முடியாது. எல்லாம் டாக்குமெண்டோட வெளியே வந்துடுச்சு. அப்போ வாங்கியாச்சு. எதுக்கு வாங்கின? திருடங்கிட்ட எதுக்குப்பா வாங்கினீங்க? நிதி நீங்கள் சொல்கிறீங்க திருடன்ட்டே வாங்கினீங்க. வாங்கலன்னு சொல்லி வாங்கலன்னு சொல்லலை, அவங்க மாமனார் கொடுத்தாருன்னு சொல்கிறாரு. கொடுத்தது உங்கள் மாமனார் அப்படின்னா அடுத்ததா ஆதவ் அடுத்த போட்டி ஆடியை போட்டாப்புல இந்த ஓ அப்படி வரியா அப்படின்ட்டு அடுத்த அடி என்ன வச்சு, சரி அப்பாவை காணும், உங்க அப்பாவை கொடுத்தது மாமனாரு அப்பாட்ட கொடுத்துருக்காரு, உங்க அப்பா இங்க இல்ல, அது மெயின் வரலாறுங்க, அப்பாவை காணும், அதனால நீங்க அவரும் பண்றாரு. ஆமா அவரும் இப்படி சொல்றாரு. ஆமா, வீட்டுல போய் அப்பாட்ட கேட்டு சொல்லுங்க அப்படின்னா முடிஞ்சு வச்சு. எங்க போய் மூஞ்சி எங்க வைக்கிறது? பதில் சொல்ல முடியலையா? ஒருத்தர் பதில் சொல்ல முடியுமா? மடியில் கனம் இருந்தால் எப்போதும் வழியில் பயம் இருக்கும். பேச முடியாது. நீங்கள் ஒரு தவறான ஆளுகிட்ட பணம் வாங்கிட்டீங்கன்னா உங்களால் பேச முடியாது. இதுதான் இன்னைக்கு உதயநிதிக்கு நேர்ந்ததும் அப்பாவுக்கு நேர்ந்த துயரம். தான் திமுகவுக்கு நேர்ந்த துயரம். பேச சொல்லுங்களேன், வெளியே வாய்களையே எல்லா இதுவும் பேசுவீங்கல்ல. இப்போதுலேருந்து நாளைக்கு வரைக்கும் இதான் டிபேட்டு. ஆமாம், பேசுங்களேன். ஆதவ் செய்த சம்பவம் தான் அப்பாவை மீண்டும் சிதைத்த ஆதவ். இதுதான் இன்னைக்கு சட்டமன்றத்தில். ஆனால் ஆதவ்கிட்ட திறன் இருக்காது. இந்த கவுண்டர் கொடுக்குங்கல்ல, இப்போ வாண்டட போய் வண்டியில் ஏறி மாட்டிக்கிட்டீங்களே நீங்கள், இது தேவையில்லாது தானே. இதுதான் இல்லை, இதில் என்ன சொல்கிறாங்க, இப்போ நாங்கள் ஒரு கட்சி நடத்துகிறோங்க, எங்கள் கட்சிக்கு ஒரு சில இந்த மாதிரிலாம் தேவைப்படுது, எங்களுக்கு ஃபண்டு தேவைப்படுது, நாங்கள் அதை வாங்குகிறோம். அதை நீங்கள் எப்படி சம்பாரிச்சிங்கன்னு தெரியும், நீங்கள் கொடுத்தீங்க, நாங்கள் வாங்கிட்டோம், இதில் என்ன தப்பு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அவர் எல்லாரும் வாங்குவாங்க. ஆமாம், அவர்கள் நீங்கள் எந்த தொழிலேருந்து உங்களுக்கு பணம் வந்திருக்கும். இப்போ சின்ன கிட்ட இருந்து பணம் வாங்குறான். சின்ன ஒரு ஆங்கராக இருக்காரு, அவருக்கு தொழில் இதுதான்.
சின்ன ஊரில் உள்ளவங்கள்ட்டெல்லாம் கட்ட பஞ்சாயத்து பண்ணி காசு பார்த்துட்டு இல்லை எங்கேயாவது வழிப்பறி செஞ்சு பணம் பொறிச்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா அதில் நான் பங்கு கேட்ட வாங்கிட்டு என்ன எப்படி நான் உங்களுக்கு பங்கு அதில். ஆமாம், இனிமேல் நான் இனிமேல் நடக்க போகிற நல்லது கெட்டது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு பங்கு தானே. அப்போது இதை பேசக்கூடாது. ஒன்று நீங்கள் பணம் வாங்கியிருக்க கூடாது. பணம் வாங்கிட்டீங்கன்னா அப்போ அதை பற்றி பேசக்கூடாது. இப்போ திமுக வந்து எல்லா இடத்துலையும் வாங்கியிருக்கு, எல்லா இடத்துலையும் கை வச்சிருக்கீங்க, வாங்கியிருக்கீங்க. அப்போ அதை பற்றி பேசக்கூடாது. அப்போ நீங்கள் ஏன் புனிதர்கள் வேடம் போடுறீங்க? அதனால தான் மாட்டிக்கிட்டது. இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அமைச்சர் வன்னியரசு அவர்கள் சொல்கிறாரு, சீமான் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு, நீங்கள் வந்து இப்போவே 2 மாதத்துக்குள்ள 21,000 கோடி கடன் வாங்கிட்டீங்களே, இதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, இல்லை கடன் வாங்கலாம், திறநிதி தான் வாங்கக்கூடாது அப்படின்னு ஒரே வார்த்தையில் ஒரு பதிலை சொல்கிறாருண்ணா. இது எப்படி ஏற்றுக்க முடியாது? இல்லை, இதை வந்து என்ன மாதிரியான பதில்? இதுக்கு இது பதில் கிடையாது. உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டால் நம்ம அதுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி ஒரு பதில் எதுக்கு சொல்கிறீங்க? இப்போ கேட்குற கேள்வி, நீங்கள் வந்து இந்த மாதிரியான கடன் வாங்கியிருக்கீங்கன்னா அதை நாங்கள் சரி செய்வோம்னு சொல்லுங்கள். இல்லைனா அதுக்கு மாற்று திட்டம் வச்சுருக்குன்னு சொல்லுங்கள். வேறு ஏற்பாடுகள் செய்வோம். நாங்கள் அடுத்தடுத்து இன்னும் 5 ஆண்டுகள் இருக்குது, நாங்கள் அதை அடுத்ததெல்லாம் சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுங்கள். இதுக்கு திறல்நிதிங்கிற இது வந்து என்ன மாதிரியான பேச்சு? இது வன்னியரசு அவர்களுடைய இந்த பேச்சு வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதெல்லாம் என்ன மாதிரி பேச்சு வன்னியரசு அவர்களே? நீங்கள் ஒரு அமைச்சராக இருக்கிறீங்க, பொறுப்பாக இருக்கீங்க. இப்போ உங்கள் கட்சி திறல்நிதி வாங்கி சம்பாதிக்கிறீங்களா? எப்படி கடன் வாங்காம ஆட்சி கடன் வாங்காமல் ஆட்சி செய்ய முடியாது. நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க ஆட்சிக்கு வரும்போது இப்படியெல்லாம் கடன் வாங்கி இது பண்ணி வச்சுருக்காங்க, இப்போ கஜனா காலிங்கிறீங்க. இவ்வளோ கடன் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் அவர்களே எதிரில் ஏற்கனவே அதிகாரத்தில் இருந்தவர்களே குற்றம் சாட்டினீங்க. உங்கள் ஆட்சி, அதாவது தாவேகா, நீங்கள் பங்கு வகிக்கிற தாவேகா ஆட்சி. அப்போ வந்து இன்னைக்கு அதை கேள்வியாக வைக்க தான் செய்வாங்க. இப்போ நீங்கள் வந்து என்னென்ன திட்டங்கள்லாம் அறிவிச்சிருக்கீங்கல்ல, இதெல்லாம் செய்கிறதுக்கு நிதி எங்கன்னு கேள்வி வருது இல்லை? அப்போ அதை எப்படி செய்வீங்க அப்படிங்கிற கேள்வி வருது. இதை இந்த அடிப்படையில் தான் சீமான் அவர்கள் கேள்வி எழுப்புறாரு. அப்போ இவ்வளோ கடன் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிற கேள்வி எழுப்பும்போது, நீங்கள் அதிகாரத்தை பிடிக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது தாவேகா தரப்பு விஜய் அதிகாரத்தை பிடிக்கிறதுக்கு முன்னாடி ஊரில் உள்ள அதிகாரத்தில் இருந்தவர்களை கடன் வாங்கி வச்சு சுமையை கூட்டிட்டீங்க அப்படின்னு சொல்ல முடியும்னா சீமானுக்கு அந்த உரிமை கிடையாதா? அப்போ சீமான் கேட்குறாருன்னா அதுக்கு பதில் சொல்லுங்க. பதில் சொல்ல முடியலன்னா பதில் இல்லைன்னு சொல்லுங்க. திரள் நிதி அப்படிங்கிறத முதல்ல நான் கேட்குறேன், திரள் நிதி வாங்கினா என்ன தப்பு? சீமான் மட்டும் தான் திரள் நிதி வாங்குறாரா? அவர் அதுக்கு தமிழ்ல பெயர் வச்சிருக்காரு, அவ்வளவுதான். திரள் நிதி அவர் எல்லாத்துக்குமே தமிழ்ல பெயர், அனைத்து கட்சிகளும் அது ஒரு தவறுமே கிடையாதுங்க. நம்மளே ஊடகம் நடத்துகிறோம், வந்து அங்கங்கே நண்பர்கள் வந்து அவங்களுக்கு முடிந்த சந்தா தொகை கட்டுங்க அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு ஓப்பன் பிளாட்ஃபார்ம். இது வந்து இப்படி தான் வந்து ஒரு ஜனநாயகப்படுத்தல் அப்படிங்கிறது அனைத்து இப்போ இடதுசாரிகள் அப்படி தான் கட்சி நடத்தினாங்க. பெரும் முதலாளிகிட்ட கட்சி பணம் நிதி வாங்கினீங்கன்னா பெரும் முதலாளிக்கு தான் விசுவாசமாக இருக்க முடியும். அதே மக்கள்கிட்ட 5, 10, 100 அப்படின்னு மக்கள்கிட்ட வாங்கும்போது மக்கள் சார்ந்த சிந்தனையோட நீங்கள் இயங்க முடியும், ஆட்சி நடத்த முடியும். இதனால தான் கட்சிகள், இந்த கட்சிகளோ இல்லைன்னா இப்போ ஒரு திரைப்படம் எடுக்கிறது கூட இந்த மாதிரியான பொது நிதியை திரட்டி அதை நடத்துகிறாங்க, மக்கள் திரள் போராட்டங்கள் நடத்துகிறாங்க. இதெல்லாம் சரியானது. விசிகா வந்து இன்னைக்கு பணக்கார கட்சி ஆயிடுச்சா? இல்லை. நாம் தமிழர் வந்து இல்லைங்கிறீங்க, பணக்கார கட்சி. அதனால தானே இப்படி சொல்ல முடியுது. பணக்கார கட்சி ஆனதுனால தானேங்க திரள் நிதியை இழிவா பேச தோணுது. திரள் நிதி வாங்குறதுல என்ன தப்பு? சீமான் மட்டும் தான் திரள் நிதி வாங்குறாரா? அப்போ திரள் நிதி வாங்குறதை இழிவுபடுத்தி பேசுறது இடதுசாரிகள் அப்படிதான். சரி, திரள் நிதி வாங்குறது தப்பு தான் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நான் சொல்லல, திரள் நிதி வாங்குறதுல என்ன தப்புன்னு கேட்குறேன். சரி, திரள் நிதி வாங்குறது தப்பு இல்லைன்னு சொல்றீங்க. இப்போ இவ்வளோ பெரிய ஒரு சின்ன கட்சியை நடத்துறதுக்கு கூட நம்ம திரள் நிதி வாங்க வேண்டிய நிலையை நம்ம இருக்கிறோம். இவ்வளோ பெரிய அரசாங்க கட்டமைப்பு நம்ம உருவாக போகிறோம். ஏற்கனவே இவ்வளோ கோடி கடன் வாங்கி வச்சுட்டு இருக்காங்க. புதுசாக வந்தவங்க கடன் வாங்காம எப்படி ஆட்சி நடத்த முடியும்? இது வந்து ஒரு கட்சி தலைவருக்கு தெரியாது. அது வந்து விமர்சனம் பண்ணாத செய்தாங்க செய்வோம். ஏன்னா நீங்க அந்த விமர்சனம் வச்சுட்டு தான் நீங்க அதிகாரத்தை பிடிச்சிருக்கீங்க. அதை திமுக கேட்கல, அதை நீங்க கேட்குறீங்க. ஏன் திமுகவுக்கு என்ன எழுதி கொடுத்துருக்கா? தமிழ்நாட்டை திமுகவுக்கு எழுதி கொடுத்துருக்கா சார்? நாங்கள் கேட்கக்கூடாதா? தமிழர்கள் கேட்கக்கூடாதா? ஏன் நாம் தமிழர் கட்சிக்காரங்க கேட்கக்கூடாதா? சீமானுக்கு உரிமை கிடையாதா? என்ன மாதிரியான இது? நீங்கள் இதுக்கு சம்மந்தமே இல்லையா? அப்போ திரள் நிதி வாங்கி திருமாவர்கள் நீங்கள் விசிகாரங்க ஆரம்ப காலத்தில் வந்து கட்சி நிதி வாங்கினது இல்லையா? உண்டியல் குழுக்குனது இல்லையா? அப்போ நீங்கள் ஏழை கட்சி, இப்போ நீங்கள் வந்து கார்பரேட் கட்சியாக மாறிட்டீங்களா? இப்பயும் வாங்கிட்டு இருக்கீங்களா? அப்போ என்ன வந்து இன்னொரு கட்சிக்காரங்களை வந்து அப்படி பேசணும்? ஆக வன்னியரசு அவர்கள் வந்து பேசியது வன்மையாக கண்டிங்க. திரள் நிதி வாங்குறதுல எந்த தவறுமே கிடையாது. திரள் நிதி சரியான செயல்பாடு, அப்படிதான் இயங்க முடியும். அந்த திரள் நிதியை வச்சு நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படிங்கிறது அதை விட முக்கியமானது. அந்த திரள் நிதி எதுக்கு பயன்படுது, எப்படி இயங்குறீங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ஆக திரள் நிதி வாங்குறதெல்லாம் ஒன்றும் தவிர அது இழிவும் கிடையாது. அதுதான் சரியான செயல்பாடு, மக்களுக்கான செயல்பாடாக இருந்தால் அது அப்படி தான் இருக்க முடியும். இந்த தொகுதி மறுவரை குறித்து வந்து திருமாவளவன் வந்து எல்லா கட்சியும் கூட்டி தான் நீங்கள் இந்த இது நடத்தணும், அதில் எல்லா எம்பிகளும் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. விசிகாவும் நான் கலந்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இதை குறித்து சட்டமன்றத்தில் ஆதவ அர்ஜுனா கேட்டிருக்காரு. திமுக சார்ந்த எம்பிகள் நீங்கள் கலந்துக்குவீங்களா அப்படின்னு கேட்குறாரு.
தொகுதி மறுவரைக்கும் அவங்க கலந்துக்குவாங்களா? அவங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கணும் இதில்? இல்லாத அவங்க நிலைப்பாடு தான் வந்து ஜெர்காயி கூட்டத்தில் ஒருத்த பச்சை சேட்டைக்காரர் லைட்டாக அதிகாரத்தில் இருக்கும்போது ஒன்று, அதிகாரத்தில் இல்லாத போது ஒன்று. இப்போ வந்து அவர்களுக்கு இருக்கிற வாய்ப்பு நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி தான் வாய்ப்பு. பாஜக கூட அணி திரள்றது தான், சேர்றது தான் அவர்களுக்கு இருக்கிற வாய்ப்பு. யாருமே இல்லை. அப்படிங்கும்போது அவர்கள் வந்து மெல்ல ஜெர்காயி போய் பேக்கில் அடிக்கிறாங்க. இப்போ காவிரிக்காக அனைத்து கட்சி கூட்டம் நடத்தப்பட வேண்டும். இப்போ வந்து தொகுதி மறுவரைக்காக அனைத்து கட்சி எம்பிக்களுடைய இதை கூட்டுறாங்க. அப்போ கலந்துக்கணும்ல. நீங்கள் பொதுவான நலன் சார்ந்ததாக இருந்தால் கலந்து. இப்போ தாவேக தரப்பில் எம்பிக்கள் இல்லை, எம்பிஆர் இல்லை. அதிமுகவும் மற்ற ஏற்கனவே இருப்பவர்கள் தான் போக முடியும். அப்போ அரசு ஒரு பொது நலன் சார்ந்த விஷயத்துக்கு கூட்டம் கூட்டும்போது போகணும். திமுக போகுமா? போகாது. போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவர்கள் பொது நலனுக்கு வந்து அது எப்படி இதாக இருக்கும்? விஜயே கூட்டணும்னு சொல்லுவோம், ஆனால் நாங்கள் கலந்துக்க மாட்டோம். இப்போ அதுவும் இல்லாமல் எதுக்கு கூட்டணும்? இப்போ காவிரிக்கு இன்னொரு பக்கம் விஜய் செய்கிறது தவறு. மருத்துவர் கிருஷ்ணசாமி தலைமையில் வந்து மேகதாது அணைக்கு எதிராக வந்து ஒரு கூட்டம் ஒருங்கிணைப்பு பண்ணி அனைத்து கட்சி கூட்டம் இது பண்ணிருக்காங்கல்ல. சீமானு, இவர் வேல்முருகன் அண்ணன், அப்படி இப்படின்ட்டு ஒரு பெரும் ஒரு கட்சிகள் அனைத்து கட்சிகள் கூட்டம் நடத்துகிறாங்க. இதை அரசு செய்யணுங்கிற விஜய் வந்து முன்னெடுத்து அனைத்து கட்சி கூட்டத்தை நீங்கள் மக்கள் நலன் சார்ந்து, தமிழ்நாட்டுடைய உரிமை சார்ந்து நீங்கள் செஞ்சுருக்கணும். நீங்கள் விஜய் கர்நாடகாவை நீங்கள் பார்வையிட போகிறேன்ட்டு நீங்களாம் வாண்டடாக போய் அசிங்கப்பட்டது தவறு. இது ஒரு வாய்ப்பா இருக்கும். என்ன வாய்ப்புன்னு கேட்கிறேன். என்ன வாய்ப்பு? விஜய் அதுல எடுத்த முடிவு தவறானது. அவருக்கு சரியாக ஆலோசனை செய்ய சொல்லப்படவில்லை. இதுல என்ன சார் இருக்கு? சட்ட ரீதியாக தயாரிக்க வேண்டிய சட்ட ரீதியாக தான் பேசணும். அதில் நீங்கள் போய் பார்த்துட்டு வந்ததில் எதுவும் மாறப்போதா? இல்லைல்ல. சட்ட ரீதியாக எடுக்க வேண்டிய, நமக்கு சட்ட ரீதியாக நியாயம் இருக்குது, சட்ட ரீதியாக உரிமை இருக்குது. அதை விட்டு கொடுக்குற மாதிரி நீங்கள் எதுக்கு போய் ஒன்றடை போய் பார்க்கணுங்கிறது? அங்கே என்ன ரீல்ஸ் எடுக்க போகிறீங்க? என்ன ரீல்ஸு ஆட்சியே நடத்த போகிறீங்க? அது தவறான முடிவு. ஆக வந்து நீங்கள் மாநிலத்தின் உரிமைக்கு, தமிழர்களுடைய உரிமை சார்ந்து நிற்க வேண்டுமானால் அதில் வந்து மற்ற கட்சிகளுடைய பகை அதெல்லாம் பற்றிலாம் யோசிக்கக்கூடாது. அனைவரும் ஓரணியில் நின்று இயங்கணும். காங்கிரஸ் எப்படி கூட வச்சுட்டு நம்ம எப்படி அனைத்து கட்சி கூட்டம்? இப்போ காங்கிரஸ்காரன் அங்கே வந்து அவர்கள் கொடுக்க மாட்டேன்னு சொல்றோம். அனைத்து கட்சி கூட்டம் முடியுது. தண்ணி வேணும்னு நினைக்கிற இங்க இருக்கிற எல்லா மக்கள் சார்ந்து நாம தானே இதான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற சிக்கல், தமிழர்கள்ட்ட இருக்கிற சிக்கல். நமக்கு தேவையானது நம்ம எல்லாம் பிரிஞ்சு கிடக்கிறோம். ஆனால் நம்ம ஆளக்கூடியவர்கள் அவர்கள்லாம் வந்து ஒன்றா இருக்காங்க. நமக்கு எதிராக இருப்பவர்கள்லாம் ஒன்றா இருக்கிறாங்க. இதுதான் இது. இப்போ வந்து கர்நாடகாவில் அங்கே கர்நாடகா அரசியல் பண்ணணும், பாஜக அரசியல் பண்ணணும். அது மத்திய அரசு வச்சு லாபி ஒரு அரசியல் பண்ணுது. காங்கிரஸ் அங்கே அரசியல் பண்ணணும், அதிகாரத்தை தக்க வைக்கணும். அவங்க ஒரு அரசியல் பண்ணுறாங்க. இங்கே ஒரு காங்கிரஸ்ன்னு ஒரு மண்ணாங்கட்டி இருக்குல்ல, அதுக்கு வாய் இருக்கா? அது என்ன பேசணும்? இந்த மாநிலத்தோட அந்த ஊர் காங்கிரஸ்காரனுக்கு உணர்வு இருக்கு. அவன் மண்ணுக்கு ஏற்ற மாதிரி காங்கிரஸ் மாநில தலைவர் அப்படிதான் சொல்றாரு. இங்க இருக்கக்கூடிய மக்கள் நலன் சார்ந்ததா, மக்கள் நலன் சார்ந்து பேசணும். அதை ஏன் உறக்க பேசுங்க? ஏன் பேசாம கமுக்கமா இருக்கீங்க? இன்னைக்கு தாவை காட்சியோடைய பிரச்சனை இந்த காங்கிரஸ் முதல்ல கூட வச்சிருக்கிறது தான் பெரிய பிரச்சனை. ஏதாவது இடைத்தேர்தல் அதிகமாக ஜெயிச்சிட்டாங்கன்னா முதல் வேலையாக விஜய் நல்லது செய்யணும்னா தமிழின விரோத காங்கிரஸை வந்து அப்புறப்படுத்தணும். அதை வந்து கூட்டணியிலேருந்து வெளியே அனுப்பி விட்டுருங்க. நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலையுமே வந்து உங்களை நம்பி தான் காங்கிரஸ் ஜெயிக்க போகுது. உங்களுடைய தயவு தான் ராகுலுக்கு தேவை. நீங்கள் தனித்தே நின்னாலும் வந்து உங்களுக்கான செல்வாக்கு கிடைக்குது. ஆமாம். அப்போ நீங்கள் வந்து காங்கிரஸை தூக்கி சுமக்க வேண்டியது இல்லை. அது வந்து ஒரு தமிழ்நாடு 2009 காங்கிரஸ் என்றால் 2009 இனப்படுகொலை அதான் வந்து தமிழர்களுக்கு நினைவு வருகிறது. அதனால் அவர்களை அப்புறப்படுத்தினால் அது இன்னும் சிறப்பு. மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்களுடைய தலைமையில் நடந்த இது இருக்குல்ல நிகழ்ச்சி, நல்ல அற்புதமான இது. இதை ஒரு அரசியல் சார்ந்த இயக்கத்தவர்கள் இந்த மாதிரி முன்னெடுப்புங்கிறது வரவேற்கக்கூடியது. இப்போ அந்த கூட்டத்தில் சீமான் அவர்கள் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அந்த கரூர் அரசு பண்ணி கொடுத்தது, அதில் அவர் சொன்ன ஒரு விஷயம், அரசு பண்ணி கொடுத்தது தவறு அப்படிங்கிறத வந்து சொல்கிறாரு. அவர்களுக்கு இந்த ஆடு மாடிப்பா நலிவடைந்த பெண்களுக்கு ஆடு கொடுக்குறீங்கள, அதே மாதிரி அவர்களுக்கு கொடுங்க. அது சரியான கருத்து. சீமான 8 ஆடு கொடுங்க. ஆமாம், 10 ஆடு கூட கொடுங்க. இல்லை விஜய் சொத்தை விற்று கூட கொடுங்க, யார் வேணான்னா அது கொடுத்துட்டு போங்க. இல்லை அரசு தரப்புலேயே கூட பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வேலை வேணா சீமான் சொல்கிற மாதிரி ஆடு மாடு கொடுத்துடலான்றீங்களா? அரசு இப்போ இது ஒரு தொழில் வாய்ப்புங்க. கொடுத்தா நீங்கள் அரசு வேலையை தான் கொடுப்பீங்களா? நான் கேட்குறேன். அரப்பா இந்த வேலையை கொடுத்தீங்கன்னா, நான் கள்ளக்குறிச்சி கேள்வி எளிமையானது, கள்ளக்குறிச்சியில் இறந்தவர்களுக்கு கொடுப்பீங்களா இல்லையா? அவர்களுக்கும் குடும்பம் இருக்குல்ல, அப்போ அவங்களுக்கு கொடுங்க. அப்போ அது என்ன, உங்கள் மீட்டிங்க்கு உங்களை பார்க்க வந்து செத்து போனவங்களுக்கு அரசு பண்ணி கொடுப்பீங்க, மற்றவங்களுக்கு? அப்போ இது தவறான முன்னுதாரணம். அந்த வகையில் சீமான் அவர்கள் சொன்னது கருத்து சரியானது தான். என்ன அந்த நிகழ்வில் அதை பேசியிருக்காரு, எங்கே பேசினாலும் வந்து அந்த கருத்தை பதிவு வைக்க வேண்டியதுங்கிறது சரியானது தான். மீண்டும் ஒரு நிகழ்வு சந்திப்போம். நன்றி.